உருப்பாளினுடைய கடைசி அதிகாரம் பார்க்க போகிறோம். கடைசி அதிகாரம் கயமை முடிச்சிட்டோம். இந்த வரைவின் மகளிர் என்கிற பகுதியோடு பொறுப்பால் நிறைவு பெறுகிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று காமத்துப்பால் முறைப்படி தொடங்கும். 92 வரைவின் மகளிர். வரைவின் மகளிர் என்றால் பலருக்கும் பொதுவான பெண்கள் என்று பொருள். வரைவு இல் மகளிர் 3 சொற்களினுடைய புணர்ப்பினால் ஆயது இத்தொடர். வரைவு என்ற சொல்லிற்கு திருமணம், எல்லை, வரையறை போன்ற பொருள்கள் உண்டு. தொல்காப்பியத்தில பொழுதும் ஆறும் காப்பும் என்றிவற்றின் வடிவினாகிய குற்றம் காட்டலும், தன்னை அழிதலும், அவள் ஊறு அஞ்சலும், இரவினும் பகலினும் நீ வா என்றலும், கிழவோன் தன்னை வாரல் என்றலும், நன்மையும் தீமையும் பெரிதினை கூறலும், புறைபட வந்த அன்னவை பெறவும் வரைதல் வெட்கை பொருள என்பா என்று பொருளதிகாரம் 207வது குறளிலே சொல்லுகிறார். இங்கே வரைவு இல் மகளிர் என்ற சொல் மனமின்றி வாழும் பரத்தி பெண்டிரை குறித்தது. வரைவின் மகளிர் என்பதை கணிகேயர் என்று சொன்னார்கள். பாவாணர் சொல்லுகிறார், இல்லறம் புகாதும் கற்பை காவாதும் அழகு துப்புரவு புனைவு முத்தமிழ் கலை முதலியவற்றால் ஆடவரை மயக்கி வெளிப்படையான கொடிய நோயும் துப்புரவில்லாது தீநாற்றம் வீசும் அருவருப்பான தோற்றமும் இல்லாத ஆடவர்க்கெல்லாம் குல மத பருவ நிலைமை வேறுபாடின்றி தம் நலத்தை பொறுக்கு விற்கும் பொதுமகளிர் தொடர்பு என்று சொல்லுகிறார். பலரோடும் வரையாது கூடுதலால் இதற்கு வரைவின் மகளிர். ஒருத்தர் 2 பேரும் இல்லாம பலரோடும் வரையறை செய்து கொள்ளாமல் கூடுவதால் அவருக்கு வரைவின் மகளிர் என்று பொருள். இத்தொடர்பும் பொருளீட்டுதற்கு தடையாய் பகை கொள்வதாம். மணந்த மனைவிக்கு அடங்கி நடப்பதிலும் கேடு விளைத்தலாலும் பெண்களில் சேரலின் பின்னாலே வைக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். இதை தொல்காப்பியம் 1251, 987, 1093, 1053 போன்ற 4 நூற்பாக்களிலும் இதை பற்றி விரிவாக கூறப்படுகிறது. அதுக்குள்ள நம்ம போகல. முதலாம் ராசராசன், தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய முதலாம் ராசராசன் தான் சார்ந்த சைவ சமயத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவனாக இருந்ததனாலே 48 ஓதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறைகளை இசைக்கச் செய்தான் தஞ்சை பெரிய கோயிலிலே. இருவரை அதற்கு இணையான வாத்தியங்கள், இசைக்கருவிகளை கொண்டு இசைக்க வைத்தான். கொடுகுட்டி போன்றவற்றை எல்லாம் வைத்து. அதே காலகட்டத்துல தேவரடியார்கள் என்று சில பெண்களை நியமித்தார். அவனுடைய குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. பழங்காலங்களில் சைவ வைணவ திருக்கோயில்களில் நந்தவனம் அமைத்திருப்பார்கள். அதற்கு நாள்தோறும் நீர் பாய்ச்சுவார்கள். பூச்செடிகள் பூத்து குலுங்கும். நானே என்னுடைய இளம் வயதுல நிறைய கோயில்கள்ல பார்த்திருக்கேன். இப்ப சில கோயில்களில் மட்டும் அது பேணப்படுகிறது. பெரும்பாலான கோயில்களில் நந்தவனத்தை அழித்து ஒழித்து விட்டார். நந்தவனமே காணாமல் போய்விட்டது. அவன் ஒரு சீரிய செயல் செய்தான். அதை பார்த்து பெரும்பாலான தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களிலே நந்தவனம் அமைத்தார்கள். அங்கு எடுக்கின்ற பூக்களை கொய்து அதை கட்டி மாலையாக அணிவிப்பதற்கு அந்த தேவரடியார் பயன்பட்டவர். அதோடு அதை தமிழ் இசை நலம் உடைய பெண்கள் திருமுறைகளையும் ஓதினார்கள். இவற்றிற்கும் மேலாக ஆடல் கலைகளில் வல்லவராக திகழ்ந்தவர்கள் திருக்கோயிலிலே நடனமாடியும் வாழ்ந்தார்கள். இதெல்லாம் ராஜராஜன் காலத்திலே அவன் தஞ்சை பெரிய கோயிலே ஏற்படுத்தப்பட்டதற்கான கல்வெட்டு சான்றுகள். பின்னாலே வந்தவர்கள் அதை பேணினாலும் அந்த திருக்கோயிலுக்கு அறங்காவலர்களாக வருகிற பெருமக்கள், அந்த காலத்தில் தர்மகர்த்தாக்கள் என்று சொல்வார்கள், அவர்கள் தங்களுடைய பண வலிமை காரணமாக அப்படிப்பட்ட பெண்களை தன்னுடைய
காம வரைவுக்கு உட்படுத்தி கொண்டார்கள். அதனால் அந்த பெண்கள் நெறி வழுவக்கூடியவர்களாக ஆனார்கள். பணத்தின் மீது ஆசை வருகிற போது இந்த எண்ணங்கள் தளர்ந்து விடுகிறது. அப்படி அவர்களை வரைவின் மகளிராக உட்படுத்தியவனை பரத்த என்றார்கள். பரத்தன்னா கொஞ்சம் தாழ்ந்து சொல்லுகிறேன், அயோக்கிய பயன அர்த்தம். பெண்களை இழிவுபடுத்தியவர்கள் என்று பொருள். தன்னுடைய பண வலிமை காரணமாக அந்த வரைவின் மகளிரை தோற்றுவித்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கயவர்கள் என்பதற்காக இந்த கருத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பின்னால் அந்த தேவர்கள் பதியிலார் என்று சொல்லப்பட்ட, பதியிலார்னா கணவன் இல்லாமல் அவர்கள் இந்த மாதிரி கலைகளில் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை உட்படுத்தி கொண்டவர்கள். தமிழ்நாட்டிலே, தமிழ் மொழியிலே, தமிழ் சமயங்களிலே இந்த ஆடல் கலைகளும் பாடல் கலைகளும் மிளர வேண்டும், இசை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் சிதைக்கப்பட்டது. பதியிலாராக இருந்த அந்த பெண்களை தேவரடியார் என்று பெயர் கொடுத்தார்கள். அதை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்த முத்துலட்சுமி ரெட்டி தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து தேவரடியால் என்கிற சொல்லையும் தேவரடியால் என்கிற முறையையும் ஒழித்தார். அதை சட்டமாக்க செய்தார். இதெல்லாம் வரலாறு. இப்போ நாம் நேராக திருக்குறளுக்குள் செல்கிறோம், அதிகாரத்திற்குள் செல்கிறோம். இந்த 10 குறள் பாக்களிலே இப்பெண்களை திருவள்ளுவர் எப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தால் 6 விதமாக சொல்லுகிறார். 1, பொருள் விளையும் ஆய்துடியார். பொருள் விளையும் ஆய்துடியார். 2, பொருள் பெண்டிர். 3, பொது நலத்தார். 4, மாய மகளிர். 5, வரவிலா மானிழையார். 6, இருமணப் பெண்டிர். பரத்தமை ஒழுக்கத்தினை தொல்காப்பியர் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னால, திருவள்ளுவருக்கெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தொல்காப்பியர். அந்த காலகட்டத்திலேயே தொல்காப்பியரை இதை ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? தொல்காப்பியம் பொருளதிகாரத்தே 145, 148 என்கிற 2 நூற்பாக்களிலே இதை தெளிவுறுத்துகிறார் தொல்காப்பியர். அது எப்படி சொல்கிறார்? கொடுமை ஒழுக்கம். கொடுமை ஒழுக்கம். 2வது அடங்கா ஒழுக்கம். 3வது பேனா ஒழுக்கம். போதுமா? இந்த பெண்களுக்கு அதனால் ஏற்படுகிற தீங்குகள் இருக்கிறதே சொல்லி மாளாது. அவர்கள் படுகிற வேதனை அந்த வரைவிலா மகளிருக்கும் வேதனை உண்டு. அதை நான் சொல்கிறேன். புத்தர் தான் இந்திய சிந்தனை வரலாற்றில் முதலாக பரத்தமை ஒழுக்கத்தினை கடிந்து வீசியிருக்கிறார். அவரும் திருவள்ளுவருக்கு முந்தியவர். இதிலே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். புத்தரை சொல்லுகிற அளவுக்கு திருவள்ளுவரை ஏன் சொல்லப்படவில்லை என்றால், இது இலக்கியமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த இலக்கியத்தில் இப்படி இருக்கிறது என்பதை வரலாறாக கொண்டு வர வேண்டும். இந்த இந்திய சிந்தனை வரலாற்றில் முதலாக பரத்தமை ஒழுக்கத்தினை கடிந்துரைத்தவர் புத்தர் என்று வரலாறில் எழுதப்பட்டு விட்டது. அதை போல் வரலாறு எழுதப்பட வேண்டுமானால் இந்த இலக்கியமாக இருக்கிற, அறநூலாக இருக்கிற, நீதிநெறி நூலாக இருக்கின்ற இந்த திருக்குறளில் உள்ளவற்றை தனித்தனியாக பிரித்து இதில் சொல்லப்பட்ட 1000 கருத்துக்களை எல்லாம் வரலாறாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய மரபு பண்பாட்டு சிந்தனையில் புத்தருக்கு பிறகு அது இந்திய சிந்தனை மரபு. இவர் தமிழகத்தில் இருந்து தமிழில் எழுதினார். இது உலகம் பூராவும் பரவ வேண்டுமானால் தமிழில் இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும்.
இது அறிஞர்கள் தங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு பெரிய புரட்சியாளராக இருந்திருக்கிறார் புத்தர். இப்படி வரைவின் மகளிராக இருந்த 3 பெண்களை அவர் பெயர் பொறித்திருக்கிறார் மகாயானத்தில். சுத்தபிடகம் என்கிற நூலிலே புத்தர் பொறிக்கிறார். எப்படி பொறிக்கிறார்? விமலா என்ற ஒரு பெண்மணி, அம்பபாலி, சிரிமா என்று 3 பெண்கள். இந்த 3 பெண்களும் வரைவின் மகளிராக இருந்திருக்கிறார்கள். இந்த 3 பெண்களையும், இது சுத்தபிடகத்திலே உள்ள செய்தி, இந்த 3 பெண்களும் தாங்கள் இந்த தொழிலை செய்வதாக இல்லை, இது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அவர்களை புத்த பிக்குணியாக்குகிறார். அப்படி என்றால் என்ன? இப்ப இந்து மதத்துல சாமியார்கள் இருக்கிறார்கள். பெண்கள் துறவரம் பூண்டால் சாமியாரினி என்று சொல்லுகிறார். சாமியாரினி என்றால் பெண்களில் துறவு பூண்டவர்கள். அதுபோல் பெண்களில் துறவு பூண்டவர்களுக்கு பிக்குனி, ஆண்களில் உள்ளவர்களுக்கு புத்த பிக்குகள். அந்த புத்த பிக்குகள் போல் பெண்கள் புத்த பிக்குனி ஆக்கினார்கள். அதற்கு ஒரு வரலாறு படைத்தவர். அதனாலதான் இந்திய சிந்தனை வரலாற்றின் முதலாக பரத்தமை ஒழித்தவர் புத்தர் என்பது சுத்தபிடகத்திலே இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் 1 விமலா, 2 அம்பபாலி, 3 சிரிமா என்கிற 3 பெண்கள். மணிமேகலை காப்பியம் அது புத்த மதத்தை தழுவியது. இந்த அடிப்படையை வைத்துதான் அதற்கு பின்னாலே சில 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே எழுந்த மணிமேகலை காப்பியத்தில் பரத்தையர் குலத்திலே பிறந்தவள் சித்ராபதி, பரத்தையாகவே வாழ்ந்தவள். அவளுக்கு பிறந்தவள் மாதவி. மாதவி ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்த பெருமை உடையவள். அந்த குலத்திலே பிறந்து அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய மகள் மணிமேகலை நம்முடைய இந்திய வரலாறு எப்படி இருக்கு பாருங்க. மணிமேகலை இளமை துறவு பூண வைத்தார். சித்ராபதி அதே தொழிலாக செய்தவள். அவளுக்கு பிறந்த மாதவி ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து சரித்திரம் படைத்தவள். அவள் தன்னுடைய மகள் என்று சொன்னால் இந்த குலத்தில் பிறந்தவள் என்று சொல்லிவிடுவார்கள் என்பதனாலே இவள் கண்ணகி கோவலனுக்கு பிறந்த மகள் என்று சொல்லிவிடுகிறாள். எப்படி ஒரு தாயினுடைய தியாக மனப்பான்மை பாருங்கள். இளங்கோவடிகள் பெரிதும் ஏற்றம் தருவது கண்ணகிக்கா மாதவிக்கா என்று ஒரு பெரிய பட்டிமன்றம். நான் 1962 இந்த பட்டிமன்றத்தை கேட்டேன். அது ஒரு பெரிய வரலாறு. அதை விட்டுருங்க. எப்படி ஏற்றம் கொடுக்கிறார் பாருங்க. மாதவிக்கு இளங்கோவடிகள் எவ்வளவு பெரிய முத்திரை கொடுக்கிறார். அதை மணிமேகலையிலே சாத்தனார் தான் நிறுவுகிறார். சித்ராவதி எப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவளாக இருந்தால், அவளுக்கு பிறந்த மாதவி மனிதருள் மாணிக்கமாக விளங்கினாள், மாதர்குல மாணிக்கமாக விளங்கினாள். அவள் தன்னை விட தன் மகள் புடம் போட்ட தங்கமாக இருக்க வேண்டும் என்று இளமையிலேயே துறவுடையவளாக ஆக்கிவிட்டாள் என்பது மிகப்பெரிய வரலாறு. இதற்கு அடிப்படை புத்த பெருமான், விமலா, அம்பபாலி, சிரிமா என்கிற 3 வரைவின் மகளிரை புத்த பிக்குணியாக இயக்கியது. எல்லா சாமியார்களும் அந்த 3 பெண்களுடைய காலிலே விழுவார்கள். அவருடைய பழைய வாழ்க்கையை யாரும் நினைத்து பார்க்க கூடாது. புத்த பிக்குணி ஆகிவிட்டார்கள். எல்லாம் துறந்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய செயல், எவ்வளவு பெரிய செயல். இத்தீமை என்றும் தலையெடுக்க கூடாது என்பதால் இந்த வரைவின் மகளிர் என்கிற தீமை
பொருட்பெண்டிரால் உண்டாகும் கேடுகளும் தீங்குகளும் இவ்வதிகாரத்தில் கூறுவதற்கு முன்பாக மிகப்பெரிய தீங்காக உள்ள சூதையும் கள்ளையும் 93-94 அதற்கு பின்னாலே வைக்கிறார். மூன்றும் பெரும் தீங்கு உடையன. வரைவின் மகளிர், சூது, கள் 94-95 அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ முதல் குறளுக்கு வருகிறேன். அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்துடியார் இன்சொல் இழுக்கு தரும். எல்லாம் பாருங்க, ரொம்ப எளிமையா பொருள் புரியும். அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்துடியார் இன்சொல் இழுக்கு தரும். இப்படிப்பட்ட பெண்கள் சொல்கிற இன்சொல் இருக்கிறதே, அது நம்மை துன்பப்படுத்துகிற சொல்லாக ஆகப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மயக்கம் வந்துவிடக் கூடாது. இன்றும் இந்த மயக்கத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். உண்மை அன்பை விரும்பாது அன்பின் விளையார் பொருளை மட்டுமே விரும்பும் பொருள் விளையும் ஆய்துடியார் பரத்தையரின் இன்சொல் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். ஐந்தினை காதலரிடம் தான் இருமருங்கும் ஒத்த அன்பும் பாசமும் அமைந்திருக்கும். நம்ம காமத்துப்பால் வரும்போது அதை பார்ப்போம். 7 திணைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன தமிழருடைய வாழ்விலே. ஐந்திணை என்பது குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை என்று அந்த 5 திணை ஒழுக்கத்திலே சொல்லப்பட்ட. அப்புறம் 7 திணைன்னா கைகளை பெருந்தனை என்று 2 இருக்கு. அது நம்ம காமத்துப்பாலை தொடுகிற போது அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறோம். 5 திணை காதலரிடம் தான் இருமருங்கும் ஒத்த அன்பும் பாசமும் விரைவி இருக்கும். அது பொது மகளிரிடம், வரைவின் மகளிரிடம் இருக்காது. இன்பம் கருதி வருவனிடம் அவன் தரும் பொருளில் தான் அப்பெண்டில் கண்ணை வைத்திருப்பார்கள். அதனை பெருமறை இன்சொல் பேசுவார்கள். காரியம் முடிந்தவுடன் விலக்கி விடுவார்கள். இழுக்கு தரும் என்றால் என்ன? நுட்பம், நுண்பொருள் அல்லவா? நுட்பம் தெரிந்து கொள்ள வேண்டும். விளைமகளிரின் இனிய சொல் அன்று இன்பம் தருவது போல் தோன்றினும் பின்பு துன்பத்தையே விளைவிக்கும். எப்படி? எய்ட்ஸ் சொல்றான் பாருங்க. பால்வினை நோய் வரும். எச்சரிக்கையாக இல்லாதவர்களுக்கு வரும். பொருள் உள்ளவரை ஒருவனுடன் தொடர்பு கொள்வார்கள். அது தீர்ந்ததும் அவன் தொடர்பு தீர்ந்துவிடும் என்பது இந்த குறளின் பொருள். மீண்டும் குறளை பாருங்கள். அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்துடியார் இன்சொல் இழுக்கு தரும். 2 பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல். பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல். பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரமறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல். பொருட்பயனை மட்டுமே எண்ணி பார்த்து நயமாக பேசும் பண்பற்ற பரத்தையரின் தரம் அறிந்து அவர்களை அணுகாமல் ஒதுங்கிவிட வேண்டும். தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும். பொருட்பயன் கருதிய பொது மகளிர் ஆடவரிடம் தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். எண்ணெய் இருக்கும் அறைதான் விளக்கு எரியும். எண்ணெய் தீர்ந்ததும் விளக்கு அணைந்து போகும் என்பதை நாலடியார் கூறுகிறது. அதுபோல் பொருள் இருக்கும் அறை ஒருவனிடம் வரைவின் மகளிர் பழகுவர். அது தீர்ந்ததும் அவனை புறக்கணிப்பார்கள் என்பதை நாலடியார் இந்த விளக்கு எண்ணெய் கதையை சொல்கிறது. விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும், விளக்கு ஒளியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல. விளக்கொளியும் நெய்யற்ற கண்ணே அருமே.
தீர்ந்து போச்சுன்னா விளக்கு அணைஞ்சு போகும். அவர் அன்பும் பரத்தையர் அன்பும் கையற்ற கண்ணே அருமே. கையற்ற கண்ணேன்னா பொருள் அவன் கையில இருக்கிறது தீர்ந்து போச்சு, போயிட்டு வான்னு அனுப்பிடுவான். நல்லாது, நல்லா என வந்தது. நல் என்றால் நட்டம். இது இலக்கணத்துல ஏறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்று சொல்லுவார்கள். ஏறுகட்டன்னா கடைசி எழுத்து இல்லாமலே அதுக்கு பொருள் புரியும் என்பது பொருள். நல் என்றால் நட்டல், நட்பு என்று பொருள். நல்லாது என்றால் நட்பு கொள்ளாது என்று பொருள். பண்புயில் மகளிர் என்றது ஏன்? பொது மகளிர் அவனிடமிருந்து பணம் பெறுதல் பொருட்டு பலவாறு பாராட்டுவார்கள். பெண்மையும் நாணமும் உடையாள் எனின் இவ்வாறு பாராட்ட மாட்டாள். இந்த பெண்மையும் நாணமும் யாருக்கு இருக்கும் என்றால் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிற மனைவிக்கு தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது குறுந்தொகை சொல்லுது. குறுந்தொகை 167வது பாட்டு கேட்டிருப்பீங்க. தான் துழந்து அட்ட தீம்புளிப்பாகர். தான் துழந்து அட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே என்பதால் அறியலாம். அவன் இனிதுன்னு சொல்லி பாராட்டினாலும் தான் செய்ததை அருமையாக நாவிற்கு சுவையாக தான் சமைத்து போட்டதை அவன் இனிது என்று பாராட்டுகிற போது அவள் தலை தாழ்ந்து கொள்வாளாம். தலை தாழ்ந்து கொள்வாள். அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அதுதான் குலமகளுக்கு உள்ளது என்பதை இந்த பண்பியல் மகளிர் என்று சொன்னார். பண்பியல் மகளிர் இவ்வாறு பாராட்ட மாட்டார்கள். இந்த பண்பற்ற மகளிர் தான் அவனை பெரிதாக பாராட்டுவார்கள். காசு கொடுத்த உடனே போ என்று சொல்லி விடுவார்கள் என்று சொல்லுகிறார். இதுல அருணகிரிநாதருக்கு பழக்கம் உண்டு. அவர் விலைமகளோடு தொடர்புடையவராக இருந்தார். அவர் சொல்ற 2 வரியை மட்டும் நான் சொல்றேன், 2 அடிகளை மட்டும். கெஞ்சும் கொஞ்சும் வஞ்சம் செஞ்சும் பொருள்வள நயமுறக்க வருபவர் அப்படி சொல்லிட்டாரு பாருங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு. அவர் அதில் அனுபவித்தவர். கெஞ்சும் கொஞ்சும் வஞ்சம் செஞ்சும் பொருள்வள நயமுறக்க வருபவர். அடுத்த குறள் 3. பொருள் பெண்டீர் பொய்மை முயக்கும் இருட்டறையில் ஏதில் பிணம் தடியற்று. ஐயோ, இந்த குறளை எப்படி சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர். இந்த திருமணம் வேண்டாம் தாலி வேண்டாம்லாம் சொல்றானுங்களே, நான் அவங்க வெளிப்படையாவே சொல்றேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. திருமணம் வேண்டாம் தாலி வேண்டாம்லாம் சொல்றானுங்கல்ல, இந்த குறளை படிங்கடா. பொறுப்பேட்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழுவியற்று. பொருளையே குறியாக கொண்ட மகளிரை தழுவுதல் இருட்டையலில் அயலார் பிணத்தைங்கிறாரு. ஏதில் பிணம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர். ஏதில் பிணம் என்றால் அனாதை பிணம். அதை கொண்டு போய் கிடங்குல போட்டுருவான். அதை போய் இவன் அந்த கெடுதல் செய்கிறான். நீ எல்லாம் ஜென்மமாடான்னு கேட்கிறாரு. நீ எல்லாம் ஒரு இழிந்த பிறவியாக பிறந்து விட்டாயே. பொருள் பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம இளங்குமரனார் ஒண்ணு பதிவு பண்ணியிருக்கிறார் அவருடைய நூல்ல. 2/2/1992. இன்னைக்கு 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை பதிவு செய்திருக்கார் அவருடைய நூல்ல. ருமேனிய நாட்டுல புகாரெட்டு என்று ஒரு ஊர். ருமேனியா மாம்பழம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ருமேனியா நாட்டு, அது ருமேனியாலன்னு வருதான்னு தெரியாது, இங்கதான் விளையுது. அதுக்கு பேரு ருமேனியா. ருமேனியா நாட்டில் புகாரெட்டு நகரில் நடந்த நிகழ்வு 2/2/1992 தினமலர்ல வந்த செய்தி. அந்த ஊர்ல பிணக்கிடங்களை ஒரு பெண்ணுடைய பிணத்தை போட்டாங்க. அதை போய் இந்த பைய கொச்சைப்படுத்துகிறான். அப்பொழுது அவர் கண் விழித்து பார்க்கிறாள். அந்த பிணம் கண் விழித்து பார்க்கிறது. இவனுக்கு பயம் வந்து விட்டது. இப்போ ஒருவன் இறந்து விட்டான் என்று சுடுகாட்டுக்கு கொண்டு போனதற்கு பிறகு அவன் எழுந்து விட்டால் அவனை அடித்தே கொன்று போட்டு விடுவார்கள்.
பேய் வந்து விட்டது, பிசாசு வந்து விட்டது என்று. அதை சரியாக நாடி துடிப்பு பார்த்ததுக்கு தான் ஊர்ஜிதம் செய்து கொள்கிறார். இவன் இறந்து விட்டானா என்பதை, இல்லை இழுத்துக் கொண்டுதான் இருக்கிறதா என்பதை ஒரு மருத்துவரை கொண்டு சோதித்ததற்கு பிறகுதான் அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை வெளியே சொல்லுகிறார். அப்படி கவனமில்லாமல் வாழ்ந்த ஒரு காலம். அதனாலே அந்த பெண்ணை போய் நாசப்படுத்துகிறான் ஒரு அயோக்கியன். அதை இதிலே பதிவு செய்கிறார். இத இப்படி நடக்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் சிந்தித்திருக்கிறார். மனிதர்களில் இப்படிப்பட்ட பரத்த இருப்பான். அதனாலதான் அவர் பரத்த என்று சொல்லுவோம். உட்படுத்துபவன் எதையும் விட்டு வைக்க மாட்டான். எதையும். அவ்வளவு மோசமான அந்த காம உணர்வு. பொய்மை முயக்கம் என்றது ஏன் என்று ஒரு கேள்வி. இருவரும் மனப்பூர்வமாக முயங்கினால்தான் இன்பம் விளையும். அவ்வாறின்றி பொருள் பெறுதலையே குறியாக கொண்டு போலி முயங்குதலால் இன்பம் எழாது. எது போல என்றால், இருட்டறையில் போடப்பட்ட அனாதை பணத்தினை ஒருவன் எண்ணம் கருதி தழுவினால் போல என்று சொல்லுகிறார் இந்த குறளிலே பொறுப்பெண்டீர். பொய்மை முயக்கம், இருட்டறையில் ஏதில் பிணம் தழுவியற்று. இப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமான செய்தியாக, இந்த வரலாற்று செய்தியாக இந்த ருமேனிய நாட்டிலே நடைபெற்ற செயல் இருக்குது. இங்க மனித குலத்திலே உலகம் முழுமையுமே இப்படிப்பட்ட குணக்கேடர்கள் இருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டி எச்சரிப்பதற்காகத்தானே. இந்த வழிக்கு சென்று விடாதீர்கள். உங்களுடைய வரலாறு அழிக்கப்படும். உங்களுடைய வரலாறு இவ்வளவு கீழ்த்தரமானவனா என்று கொச்சைப்படுத்தப்படும். அது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய வரலாறு, உன்னுடைய மரபில் உள்ளவர்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட அவப்பெயர், கெட்ட பெயர் அந்த குடிக்கு வந்துவிடும், குளத்திற்கு வந்துவிடும் என்பதனாலே இந்த குறளில் எச்சரிக்கிறார். பொறுப்பெண்டிர் பொய்மை முயக்கம், இருட்டறையில் ஏதில் பிணம் தழுவியற்று. 4. பொறுப்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். பொருட்பொருளார், நல்லா புரியும். பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். இப்படி படிங்க. அருட்பொருள் ஆயும் அறிவினவர். அருளாகிய பொருளை அடைதற்குரிய அறநெறியை ஆராய்ந்து செயல்படும் அறிவு நலம் சான்ற பெருமக்கள். மீண்டும் பாருங்க. அருட்பொருள் 4வது சீர். ஆயும் அறிவினவர். அருளாகிய பொருளை அடைதற்குரிய அறநெறி ஆராய்ந்து செயல்படும் அறிவு சான்ற பெருமக்கள். பொருட்பொருளார் புன்னலம் தோயார். பொருள் சேர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டு வரும் பரத்தையரின் அல்ப சுகத்தினை பொருந்த மாட்டார். புன்னலம் என்றால் புல்நலம், புல்லனம். அல்ப சுகம் என்றால் பொய்யான சுகம். அது சுகமாக நினைப்பான், அது பொய் சுகம் என்று சொல்லுகிறார். மனம் பொருந்த பரத்தையர் முயக்கம் அமையாத நிலையில் ஒருவன் பெறுவது புல்லிய இன்பமே. இதுக்கு மேல உள்ள நுழையப்படாது. அதுக்குதான் இந்த ஒரு வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அப்படி சொன்னா புரிந்து கொள்வார்கள் என்பதனாலதான் நாம் அந்த திட்டத்தை கொண்டு வைத்திருக்கிறோம். முதிய பெண்டிர்கள் என்ன செய்வார்களாம், காசு இல்லாதவன், அந்த பரத்தையர்ல முதிய பெண்டிர், இளம் பெண்டிருக்கு, புதிதாக தொடங்குகிற இந்த தொழிலை தொடங்குகிற அந்த பெண்டிற்கு சொல்லுகிறார்களாம் அறவுரை. காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி என்பார்களாம். காசு இல்லைன்னா அவனை உள்ள விடாத, இல்லைன்னா கதவை சாத்தி அப்படியே போயிட்டு வான்னு சொல்லிடு என்று சொல்வார்களாம். மனம் பொருந்த பரத்தை முயக்கம் அமையாத நிலையில் ஒருவன் பெறுவது புல்லிய இன்பமே என்பதால் அவன் படுகிற பாட்டை இப்படி சொல்லுகிறார். முதிய பெண்டிர் இளைய பெண்களுக்கு இப்படி சொல்வார்கள் என்பதை மீண்டும் குறளை பாருங்கள். பொருளார் புன்னலம் தோயார்
அருள் பொருள் ஆயும் அறிவினவர். நாம் 5ஆம் குறளுக்கு வருகிறோம். பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். அறிவு நலத்தால் சிறந்து விளங்கும் அறிவாளர்கள் பொதுப்பெண்டிரின் இழிந்த அழகை தேடமாட்டார்கள். அறிவு சிறந்து விளங்குகின்ற அறிவாளர்கள், அறிவு நலத்தினாலே சிறந்து விளங்குகின்ற அறிவாளர்கள் பொதுப்பெண்டிரின் இழிந்த அழகை தேடமாட்டார்கள். பழங்காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுல கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி உன்னை தேடிக்குவான் அப்படின்னு. அது சிறந்த அறிவினவர்கள் அப்படி தேடமாட்டார்கள் என்று சொல்வதுதான் இந்த குறள். பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். பொதுநலம் புரிதல் என்பது ஒப்புரவு வாழ்வினர் பேணும் பெருந்தக்க நிலை. அதாவது பரோபகாரம் என்று சொன்னா புரியும். ஒப்புரவு அறிதல் என்று ஒரு அதிகாரம் பார்த்தோம். அது சிறந்த கொடைத்தன்மை பெறுவதற்கும் அதனால் புகழ் பெறுவதற்குமான அடிப்படை கூறுதான் ஒப்புரவு அறிதல். அந்த ஒப்புரவு அறிபவர்கள், அந்த வாழ்வினை உடையவர்கள், பொதுநலம் புரியும் பெருந்தக்க நிலையை உடையவர்கள். இப்படிப்பட்டவர்கள் புன்னலம் தோயார். இந்த குறள்ல வருது பாருங்க, புன்னலம் தோயார். 3வது 4வது சீர்கள். அதாவது அல்ப இன்பத்தை தேடி செல்ல மாட்டார், அந்த குரங்கை தேடி செல்ல மாட்டார். மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். அப்படிப்பட்டவர்கள் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். அவர்கள் அறிஞர்கள் தாம் கற்ற கல்வியை பிறருக்கு எப்படி போதிக்கிறார்களோ அதுபோல் பொதுமை பண்புடையவர்களாக அறச்செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பது கருத்து. கல்வி அதிகாரத்துல ஒரு குறள் பார்த்தோம் இல்லையா, தாம் என்புருவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார். இங்கே காமுருவர் என்பதற்கு விரும்புவர் என்று பொருள். கற்றறிந்தார் தாம் கற்றவற்றை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் இன்பமடைய செய்வார்கள், தாமும் இன்பமடைவார்கள். அதே போல பொது நலம் உடையவர்கள் ஒப்புரவு அறிதல் என்கிற சிறந்த குண இயல்பு காரணமாக இந்த மாதிரி இழிந்த செயல்களை செய்ய மாட்டார்கள். அப்ப அந்த நிலைக்கு இப்படிப்பட்டவர்கள் உயர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட குறள் இது. பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர்.